மேக்ஸ் தேர்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 3.66 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசின்னு நமக்கு 3x3 மேட்ரிக்ஸில் 3 அணி கொடுத்துட்டாங்க. 3 அணி கொடுத்துட்டு 2 சப்டிவிஷனில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு ஏபிசின்ற 3 அணி எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3a + 2b - c கொடுத்துருக்காங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், கொடுத்துருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3a + 2b - c = 3 அப்படியே வந்துடும். ஏவோட அணி என்ன? 1 8 3 3 5 0 8 7 6 ப்ளஸ் 2 இன்ட்டு பியோடைய அணி என்ன? 8 - 6 - 4 2 11 -3 0 1 5 மைனஸ் சி என்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 5 3 0 -1 -7 2 1 4 3. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க 3 அணி நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, பெருக்கல் இருக்கா, உள்ளே கொண்டு பிரிக்கலாமா? இந்த எல்லா டைமே நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றினதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணி இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? 3 கொண்டு பெருக்கும் போது 3 × 1 3 3 × 8 24 3 × 3 9 3 × 3 9 3 × 5 15 3 × 0 0வோட பெருக்கங்களை வகுத்தாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும், அதாவது 0 ஆயிரும். சரிங்களா? 3 × 8 24 3 × 7 21 3 × 6 18. சரிங்களா? ப்ளஸ்ஸு 2 கூட பெருக்கும் போது 2 × 8 16 ப்ளஸ் 2 × -6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 6 12 ப்ளஸ் 2 -4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 4 8. பாருங்க, 2 × 2 4 2 × 11 22 2 × -3 ப்ளஸ் 2 -3 ப்ளஸ், அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 2 6 2 × 0 0 கூட பெருக்கும் போது 0 ஆகிடும். 2 × 1 2 2 × 5 10. நமக்கு அடுத்து பார்த்து இங்கேயும் ப்ளஸ் வரணும். அப்போது இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கிட்டோம்னா இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் ஆக்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸ் ஆக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ என்ன ஆகும்? -5 -3 0 0 ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை. சரிங்களா? அப்படியே வந்துடும். +1 +7 -2 -1 -4 -3. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மைனஸ் இருக்கா, இந்த டைம் நமக்கு வரணும்னா திரும்ப அதே மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே மைனஸ் வந்துடும். சேம் மேலே இருக்கிற அதே அணி நமக்கு கீழே வந்துடும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக குறி ஒரே மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குமே, அதனால் குறி மாற்றிருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ குறியெல்லாம் ப்ளஸில் இருக்கா, ஒன்றா எடுத்து எழுதிக்கலாமா ஒரே அணியாக வர மாதிரி? அப்போது முதல்ல 3, அடுத்துங்க என்ன இருக்குது 16 இருக்கா, ப்ளஸ் 16, அடுத்துங்க என்ன இருக்குது ப்ளஸ் போட்டுக்கலாம் -5, அப்போது -5, அடுத்து 24, அடுத்து ப்ளஸ் போட்டுக்கலாம் அப்படியே -12 -12 ப்ளஸ் அடுத்துங்க என்ன இருக்குது -3, அடுத்து 9 என்ன இருக்குது ப்ளஸ் போட்டுக்கலாம் -8 ப்ளஸ்ஸு அடுத்து என்ன இருக்குது 0, அடுத்து 9 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது 4 இருக்குது ப்ளஸ்ஸு அடுத்து என்ன இருக்குது 1 இருக்குது, அடுத்து 15 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது 22 ப்ளஸ்ஸுங்க இருக்குது +7, அடுத்து பாருங்க 0 ப்ளஸ்ஸு -6 ப்ளஸ்ஸு -2
நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள் 24 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது 0 ப்ளஸ்ஸு -1. அடுத்து 21 ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸு -4. அடுத்து 18 ப்ளஸ்ஸு 10 ப்ளஸ்ஸு எனக்கு -3. சரிங்களா? ஈக்குவல் எனக்கு 3 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போ 3 + 16 -5. அடுத்து 24 ப்ளஸ் இன்ட்டு -12. அடுத்து தான் ப்ளஸ் இன்ட்டு -3. அடுத்து 9 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு -8. 0 நமக்கு தேவையில்லை, ஏன்னா 0 ஆட் பண்ணலாம் 1 தான் வரும், ஆட் பண்ணாலும் அதே மதிப்பு தான் வருமே. சரிங்களா? ஏன்னா பெருக்குனாலோ வகுத்தாலோ 0 ஆகிடும், கூட்டினாலோ கழிச்சாலோ அதே மதிப்பு தான் கிடைக்கும். அடுத்து 9 + 4 + 1. அடுத்து 15 + 22 + 7. அடுத்து 0 நமக்கு தேவை கிடையாது, அதே மதிப்பு தான் கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு -6 ப்ளஸ் இன்ட்டு -2. அடுத்து 24 0க்கு நமக்கு தேவை கிடையாது, ப்ளஸ் இன்ட்டு -1. அடுத்து 21 + 2 ப்ளஸ் இன்ட்டு -4. அடுத்து 18 + 10 ப்ளஸ் இன்ட்டு -3. சரிங்களா? ஈக்குவல் இப்போ 3யும் 16யும் கூட்டினா என்ன வரும் 19. 19லேருந்து 5 கழிச்சிட்டோம்னா 14. பெரிய கணக்கு ப்ளஸ்ன்றதுனால +14. அடுத்து +24 -12 -3. -12 -3 குறி ஒரே மாதிரி இடத்துல கூட்டும் போது -15 வரும். 24ல் -15 கழிச்சிட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 9. குறி பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +9. 9 - 8 கழிச்சா என்ன வரும் +1. 9 + 4 + 1 கூட்டினா 14. அடுத்து பாருங்கள் 15 + 22 + 7 கூட்டினா என்ன வரும் 44. -6 -2 குறி ஒரே மாதிரி இருக்கா, கூட்டினா -8. அடுத்து பாருங்கள் 24 -1 கழிச்சா 23. பெரிய கணக்கு குறி ப்ளஸ்ன்றதுனால +23. 21 + 2 கூட்டினா 23. 23லேருந்து -4 கழிச்சிட்டோம்னா 19. பெரிய கணக்கு குறி ப்ளஸ்ன்றதுனால +19. 18 + 10 கூட்டினா 28. 28லேருந்து -3 கழிச்சா என்ன வரும் 25. இதுதான் நமக்கு தேவையான 3a + 2b - c-க்கான அணி. சரிங்களா? அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க 1/2 × a - 3/2 × b. இதுக்கான அணி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே நம்ம ஏபின்ற 2 அணி மட்டும் எடுத்துக்க போகிறோம், நமக்கு சி கொடுக்கல. ஃபஸ்ட்டு இதில் காமனாக என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்க்கலாமா? 1/2 இங்கேயும் பாரு நமக்கு கீழே 2 இருக்குது. 1 × 3னாலும் நமக்கு சேம் 3 தான் கிடைக்கும். அப்போ 1/2 வெளியே எடுத்துடலாமா? இப்போ எடுத்துகிட்டு உள்ள என்ன வரும் ஏ மட்டும் வரும், -3 × b வரும். இப்போது 1/2 உள்ளே கொண்டு போயிருக்குன்னா 1/2 × ஏன்னு வந்துடும். வந்துடுச்சா? -1/2 × 3a 3b இருக்கா, 1 × 3 3 / 2b. சரிங்களா? ஈக்குவல் 1/2 × a. ஏன்ற நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 8 3 3 5 0 8 7 6 -3 அப்படி போட்டுக்கலாம். பி என்ன கொடுத்துருக்காங்க 8 -6 -4 2 11 -3 0 1 5. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1/2 அப்படியே வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அணி பாருங்கள் 1 8 3 3 5. அடுத்து பாருங்க 0 8 7 6.
இங்கே பாருங்க, இப்போ -3 இருக்கா, -3 கொண்டு உள்ளே பெருக்கலாம். இப்போ -3 கொண்டு உள்ளே பெருக்கும் போது வெளியே என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது -3 கொண்டு உள்ளே பெருக்கிடலாம். பாருங்கள், -3 இன்ட்டு +8, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். 3 இன்ட்டு 8 24. அடுத்து பாருங்கள், -3 இன்ட்டு -6, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3 6 பெருக்குனா 18. அடுத்து -3 இன்ட்டு -4, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 4 12. அடுத்து பாருங்கள், -3 இன்ட்டு +2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2 6. அடுத்து -3 இன்ட்டு +11, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 11 33. அடுத்து -3 இன்ட்டு -3, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3 பெருக்குனா 9. அடுத்து பாருங்கள், -3 இன்ட்டு 0, 0 கூட பெருக்கினாலோ கூட்டின வகுத்தாலோ 0 ஆகிடும், கூட்டினாலோ கழிச்சாலோ அதே மதிப்பு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும், 0. -3 இன்ட்டு +1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 1 3. -3 இன்ட்டு +5, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 5 15. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே எப்படி ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3 மட்டும் கொண்டு பெருக்கியிருந்தோம்னா இங்கே குறி மாறி இருக்காது, மதிப்புகள் மட்டும் மாறி இருக்கும். இங்கே மைனஸ் வரும். சரிங்களா, நமக்கு ஃபார்முலா ப்ரொசீஜர் படி சென்ட்ரல் ப்ளஸ் வரணும். அப்போது மைனஸை கொண்டு பெருக்குனா இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் ஆக்கிற மதிப்பெல்லாம் மைனஸாக மாறிடுச்சா, மைனஸ் ஆக்கிற மதிப்பெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ இங்கே ப்ளஸ் வரும். சரிங்களா, ஏன்னா மறுபடியும் இதுக்கு முன்னே ஸ்டெப்பு இந்த மைனஸை வெளியே நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா சேம் நமக்கு இதுக்கு முன்னே என்ன ஆன்சரோ மைனஸ் வந்து ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, மாறிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். சரிங்களா, அதனால் வெளியே ப்ளஸ் வந்திருக்கு. மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 3 வெளியே எடுத்துட்டோம்னா 3 அப்படியே வந்துடும், -3. இல்லை நீங்கள் 2 ஸ்டெப்பை போட்டுக்கிறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 கொண்டு பெருக்கிடுங்க, உள்ள மைனஸ் வெளியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கிடுங்க, வெளியே ப்ளஸ் வந்துடும். சரிங்களா, ஈக்குவல் 1/2 அப்படியே வந்துடும். இப்போ நம்ம பாருங்கள், ரெண்டுமே 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கா. ஸோ சென்டரில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், நமக்கு 1 ப்ளஸ்ஸு அடுத்தது இருக்குது -24. அடுத்து பாருங்கள், 8 ப்ளஸ்ஸு 18. இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அது நேராக இருக்க மதிப்பு. 3 ப்ளஸ்ஸு 12. அடுத்து 3 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, -6. அடுத்து 5 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, -33. அடுத்து 0 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, 9. அடுத்து 8 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, 0. 7 ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, -3. அடுத்து 6 ப்ளஸ்ஸு -15. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ 1/2 என்ன இருக்குது, 1 ப்ளஸ்ஸு -24. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா, 1 -24. அடுத்து 8 ப்ளஸ்ஸு 18, 3 ப்ளஸ்ஸு 12, 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், -6. 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், -33. 0 ப்ளஸ் 9 9 தான் நமக்கு வரும். 8 ப்ளஸ் 0 8 தான் வரும். இல்லை வேணால் ஒரு ஸ்டெப் நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் இங்கே போட்டுக்கலாம். 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -15. நீங்கள் கேட்கலாம், ஏன் மைனஸ் குறி அப்படியே வச்சு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணும்போது சேம் இந்த மாதிரி ஸ்டெப் தானே வரப்போகுது, அப்படியே போட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க புக்கு ஃபார்முலா படி இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம போடணும். சரிங்களா, ஸோ ப்ளஸ்ஸாக மாற்றினதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ண முடியும். 1/2 இன்ட்டு 1 -24 கழிச்சா என்ன வரும், 23. பெரிய கணக்கு மைனஸ்ன்றதுனால -. 8 + 18 கூட்டினா நமக்கு என்ன வரும், 26. 3 + 12 கூட்டினா 15. 3 - 6 அப்போ கழிக்கணும், கழிச்சா என்ன வரும், 3. பெரிய கணக்கு மைனஸ்ன்றதுனால -3. 5 - 33 கழிச்சா என்ன வரும், 28. பெரிய கணக்கு மைனஸ்ன்றதுனால -28. அடுத்து 9 + 0 9 தான், 8 + 0 8 தான். ஏன்னா 0வால் கூட்டினாலோ கழிச்சாலோ
அதே மதிப்பு தான் கிடைக்கும், மதிப்பு மாறாது. 7 - 3 கழிச்சா 4. 6 - 15 கழிச்சா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? 9. பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -9. இப்போது நம்ம வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா 1/2, அதை உள்ளே அப்ளை பண்ணிக்கலாமா? அப்ளை பண்ணால் என்ன வரும்? -23/2. ஏன்னா 1/2ன்னா இந்த 1 வந்து எல்லா டைம் கூட பெருக்கணும். பெருக்கும் போது அதே மதிப்பு தான் கிடைக்கும். /2. அடுத்து 1 × 26 26 தான். 26/2. அடுத்து 15/2. அடுத்து -3/2. அடுத்து -28/2. அடுத்து 9/2. அடுத்து 8/2. 4/2 -9/2. 1 கூட பெருக்கும் போது சேம் அதே டைம் தான் கிடைக்கும். இப்போ இதுனா கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா பாருங்கள். 23/2 கேன்சல் பண்ண முடியாது. 26/2 கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 3 6 கேன்சல் பண்ணுறத பென்சிலில் கொடுத்துக்கோங்க. அடுத்து 15/2 கேன்சல் பண்ண முடியாது. -3/2 கேன்சல் பண்ண முடியாது. -28/2 1 2 1 2 4 8 9/2 கேன்சல் பண்ண முடியாது. 8/2 கேன்சல் பண்ணலாம். 1 2 4 8 அங்கே 1 2 2 4 -9/2 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் -23/2 13 15/2 -3/2 -14 குறி எனக்குன்னு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. 9/2 4 2 -9/2. இதுதான் தேவையான 1/2 × A -3/2 × Bக்கான அணி வடிவம். சரிங்களா? ஃபைனலாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க, இல்லை பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.